அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை சுத்த அபத்தம். இதனுடைய ஆசிரியர் டாக்டர் ஜி ராமானுஜம் அவர்கள். பாரதி புத்தகாலயம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. 2017 இது வெளிவந்திருக்கு. இந்த நூலுக்கு தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு சில வரிகளை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். துயரமான தருணங்களில்தான் நகைச்சுவை உணர்வு நம் மக்களிடம் மிகுந்து வரும் என்பது ஒரு நகைமுரண். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னது மக்களிடமிருந்து அப்படைப்பாளி கற்றுக்கொண்ட வாசகம்தான். தட்டி போட்டால் ரொட்டி புரட்டி போட நாதி இல்லை என்று நம் கிராமத்து கிழவி சொல்லும் சொலவடையும். சாமியே சைக்கிளில் போகும்போது பூசாரி புல்லட் கேட்கலாமா என்பது துன்பத்துக்கும் நடுவிலும் கைத்த புன்னகையுடன் நம் மக்கள் படைத்த இலக்கியங்கள் தான். இந்த மரபின் தொடர்ச்சி தான் டாக்டர் ராமானுஜத்தின் நகை உணர்வு மிளிரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு படத்தில் வடிவேலு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவார். அங்கே உள்ள சர்வர்கிட்ட புகழந்தி புலவர் நலவெண்பாவில் தமயந்தியை வர்ணிப்பது போல ஒரு 5 நிமிடம் ஓமானம் ஓமயங்களுடன் ஒரு ஊத்தாப்பத்தை வர்ணிப்பார். மழைச்சாரல் போல கேரட்டு வெங்காயம் எல்லாம் தூவி பொன்னிறமாக எடுத்து வர சொல்வார். அவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த சர்வர் ஒரு கருப்பாம்பூச்சியை பார்க்கும்போது காட்டும் அளவு கூட சுவாரஸ்யம் காட்டாமல் சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் என்று சமையலறை நோக்கி குரல் கொடுப்பார். இது போல தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருப்பாங்க. எடிசன் லைஃப்பில் ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு லைட்டை கண்டுபிடிச்சாராம். ஒரு நாள் நைட்டு அந்த லைட்டு எரியறதை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆர்வம் எல்லாம் சேர்ந்து போய் அவர் மனைவியை எழுப்பி லைட் எரியுது அப்படின்னு சொன்னாராம். சரியா, லைட்டை நிறுத்திட்டு தூங்கு அப்படின்னு அழுத்து போய் அந்த அம்மா சொல்லிச்சான். இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு அலுப்போடையே எடுத்துக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாரஸ்யமாக எடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்றத இந்த நூலில் சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் இந்த நூலை வாங்கி வாசிங்க, சந்தோஷமாக